திருச்சி மாவட்டம் மணச்சனூர் அடுத்து திருவாசியை சேர்ந்தவர் கல்யாணி. இவரது கணவர் ரயில்வே துறையில் பணிபுரிந்து இறந்துள்ளார். இந்த நிலையில் கல்யாணி ஞாயிற்றுக்கிழமை அன்று அவருக்கு வந்த பென்ஷன் பணத்தை வைத்து மலைக்கோட்டை பகுதியில் ஆடைகள் வாங்க சென்றுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்ற கல்யாணி மாலை 5 மணி ஆகியும் வராததால் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும் அவரது மகன் வனத்தான் மற்றும் உறவினர்கள் பல்வேறு பகுதியில் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மலைக்கோட்டையின் முக்கிய பகுதியான சூப்பர் பஜாரை சுற்றி 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. அந்த கடைகளின் குப்பைகள் சூப்பர் பஜார் பகுதியில் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் குப்பைகள் கிடக்கும். அப்பகுதியில் சாக்கி சுற்றியபடி கல்யாணி இறந்த நிலையில் இருந்துள்ளார். அப்பகுதிக்கு வந்த உறவினர்கள் கல்யாணி உடலை பார்த்து கதறி அழுதனர். தொடர்ந்து கோட்டை போலீசார் சம்பவ இடத்தில் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வந்தனர். மேலும் இறந்த மூதாட்டியின் மூக்குத்தி தோடியாகவே திருடப்பட்டது, காயங்களுடன் கிடந்துள்ளார். சூப்பர் பஜார் பகுதி என்பது தினமும் லட்சக்கணக்கான மக்கள் செல்லும் பரபரப்பான பகுதி இடத்தில் குப்பையில் மூதாட்டி கிடந்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நகைக்காகவும் பணத்திற்காகவும் யார் கொலை செய்தார்கள் என்பது குறித்தும் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியிலே டாப் சைஸ் என்ற சிறிய துணிக்கடை உள்ளது. அந்த கடையில் அப்துல் காசன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். அந்த கடைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் கல்யாணி சென்றுள்ளார். ஆடைகளை வாங்க சென்ற அவர் மது போதையில் இருந்த அப்துல் காசன் யாரும் இல்லாததால் கல்யாணியை நகை பறிப்பதற்காக அப்துல் காசன் கொலை செய்து நள்ளிரவில் கடையின் எதிர்ப்புறம் உள்ள குப்பையில் சாக்கில் சுற்றி வீசியுள்ளார். இது குறித்து கோட்டை போலீசார் தற்போது அப்துல் காசனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த கொலையில் இவர் மட்டும்தான் ஈடுபட்டுள்ளாரா அல்லது வேற யாரும் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது அந்த மூதாட்டி போட்டிருந்த மூக்குத்தி தோடு இந்த இரண்டு மட்டும் ஒரு பவுனுக்குள்ளே தான் வரும். ஒரு பவுன் அதான் முக்கா பவுன் உள்ள அந்த முக்கா பவுனுக்காக கொலை செய்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.